சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. வேண்டாம் யமுனா, பசிக்கல. பசிக்குதுங்கிற நினைப்பு மனசுல இல்லாததான் காரணம். எப்படி இருக்கும்? இடி தாக்குனவனுக்கு எறும்பு கடிச்சா வலிக்குமா? யமுனா, ஒரு பிசினஸ் மேனுங்கிற அந்தஸ்துக்கு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய நாள் ஆச்சு. ஆனா ஒரே ஒரு நாள்ல என் முகத்துல முத்திர குத்திட்டாங்க. கேவலமானவன், ஒழுக்கம் கெட்டவன். யார் எப்படி சொன்னாலும் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது எனக்கு தெரியும். ஆனா என் ஸ்டாஃபுங்க முன்னாடி தோப்பியாஸ் என்ன எனக்கு ரொம்ப தலைகுனிவா போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போயிருக்க கூடாது. நாளைக்கு போன இவங்க நாக்கு நரம்பெல்லாம் சும்மா இருக்குமா? தலைக்கு மேல வெள்ளம் போகும்போது ஜான் போன என்ன, முழம் போன என்ன? எனிவே, நீ கவலைப்படாத. ஆபீஸ்ல இருந்து வந்த பிறகு உன் டேடியை போய் பாத்தியா? இல்ல. ஏன்? தேவை எதுவும் இல்ல, பார்க்கல. உனக்கு தேவை இருந்தாதான் பார்க்கணுமா? டாடி என்ன எக்ஸிபிஷன்ல இருக்கிற பொருளா அதிசயமா பார்க்க? மனசு நொடிச்சு போயிருக்காரு. ஆறுதலா ஒரு வார்த்தையாவது சொல்லலாம் இல்ல? நீங்க எதுக்கு இருக்கீங்க? ஏண்டி, உனக்காகத்தானே தோப்பியாஸ் இப்படி செஞ்சது? பூகம்பம் வந்து 1000 பேர் செத்தாலும், சுனாமி வந்து லட்சக்கணக்கான பேர் செத்தாலும் நான் தான் பதில் சொல்லணுமா? ஏன் இப்படி துடிக்கிறீங்கன்னு நல்லா புரியுது. என் டாடிக்கும் மம்மிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சுல்ல. இனி நீங்க டம்மி. அந்த எரிச்சல தான் என் மேல கொட்டி தீக்கிறீங்க. ஆமா, இப்போ இந்த வீட்ல நீங்க யாரு? சொல்லுங்க, யாரு? என்னோட பொசிஷனை நீ நிச்சயம் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி உன்னை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. ஆர்ஃபனேஜில் இருந்த நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு காரணம்னா, அதுக்காக காலம் பூரா உங்க காலடியிலேயே கடக்கணுமா என்ன? சாரி மேடம், சாரி. நான் அனுபவிக்கிறது என் சொத்து, என் டாடியோட சம்பாத்தி. அவர் ரத்தம் என் உடம்புல ஓடுது. அதனால அவர் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச சொத்தை நான் அனுபவிக்கலாம். நீங்க இப்போ அனுபவிக்கிறது அவர் போட்ட பிச்சை. போதுண்டி. பொண்ணுங்கிற உரிமை உனக்கு இருக்குன்னா பொண்டாட்டிங்கிற அந்தஸ்து எனக்கு இருக்கு. மாத்துட்டா? என் டாடி தேவராஜ் சந்தியா கூட வாழணும்னு முடிவெடுத்துட்டா நான் அத முடிச்சு வைப்பேன். அவங்கள சேர்த்து வைக்க என்னால முடியும். சந்தோஷண்டி. அப்படியாவது உன் டாடி நிம்மதியா இருப்பாருன்னா கோடி கும்பிடு போட்டு உங்ககிட்ட கேக்குறேன், சேர்த்துவே. ஆனா ஒண்ணு, இனியும் அவரு மனச நீ வேதனைப்படுத்தன நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப உங்ககிட்ட பேசுறது உன் டம்மி மம்மி இல்ல,
மிஸ்ஸஸ் யமுனா தேவ்ராஜ். ஐடெக்ஸ் டாஸ்லர் வழங்கும் மகாராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC, the world's மனை மதுரை மற்றும் செட்பெட் டியோ. ஐடெக்ஸ் டாஸ்லர் வழங்கும் மகாராணி தொடர்கிறது. எங்கடி ஓ பாடி கார்டு இருக்கானா போயிட்டானா? ஏண்டி தெருவுல போற கண்டவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிறதுக்கு இதென்ன சத்ரான்னு நினைச்சிட்டியா? ஆமாண்டி, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த வீட்ல இடம் கொடுத்தா வீடு சத்திரமா தான் ஆகும். எங்க வந்த? என்னடி பேச்செல்லாம் புதுசா இருக்கு? என்ன மிரட்டினா பயந்துடுவேன். அப்புறம் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு அந்த டிரைவர் சொன்னானா? ஏய், அவன் சவால் விட்டு போயிருக்கிறது யார்கிட்ட தெரியுமா? தேவராஜோட வாரிசு கிட்ட. அவன் கணக்க முடிக்க சொந்த விரல காட்டினா போதும். நான் தான் தோப்பியாச அடக்கி வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? ஒரு புள்ள தாச்சி தாலிய ஒருக்க வேண்டாமேன்னு. அது சரி, ஓ அம்மா எங்க? என்ன சொல்லணுமோ என்கிட்ட சொல்லிட்டு போ. எனக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனை இல்ல. என் அம்மா இழுத்து அவங்களையும் தொந்தரவு பண்றேன். நானும் அப்படிதாண்டி நினைக்கிறேன். உன் அப்பா நான் சொல்றபடி ஆட தயார்தான். ஆனா அந்த யமுனா சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அதனால என்னெல்லாம் நடந்துருச்சு பாத்தியா? பாவம் உன் அம்மா ஜனங்க பண்ண அவமானத்தால சோர்ந்து போயிருப்பாங்க. உன் டாடிக்கும் அதே கதிதான். ஆபீஸ்ல நல்ல வரவேற்பு. சந்தோஷம் தாங்காம படுத்து கிடக்குறாரு. அப்ப இதெல்லாம் உன் வேலை தானா? ஏன் இன்னும் சந்தேகமா இருக்கா? என் நல்ல வாழ்க்கைக்காக தேவராஜ், யமுனா, சந்தியா இந்த 3 பேரையும் சமாளிக்க எவ்வளவு பாடுபடுறேன் தெரியுமா? உன்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பேப்பர்ல வந்த இந்த ஒரு நியூஸ் போதும். நான் தான் தேவராஜ் சந்தியாவோட மகன்னு ஆணித்தரமா உறுதியாயிடுச்சு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஆமாடி, ஓவர் தான், கொஞ்சம் ஓவர் தான். இது ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் மட்டும் இல்ல. தேவராஜ் 4 செவத்துக்குள்ள முடங்கி கிடக்குறாருல்ல. இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்கு. சந்தியா மேடத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க வந்த வேலை தான் முடிஞ்சிச்சுல, போ, கிளம்பி போ.
எவ்வளவுலாம் செஞ்சும் என்ன தடுத்து நிறுத்துற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னா நீ செத்தா தாண்டி சரிப்படுவ.